ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 31 முதல் 37 முடிய. அக்காலத்தில் இயேசு தீர் பகுதியை விட்டு சீதோன் வழியாக சென்று தெக்கப்போலி பகுதி நடுவே வந்து கலிலேய கடலை அடைந்தார். காது கேளாதவரும் திக்கி பேசுபவருமான ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்து அவர் மீது கை வைத்து குணமாக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டனர். இயேசு அவரை கூட்டத்திலிருந்து தனியே அழைத்து சென்று தம் விரல்களை அவர் காதுகளில் இட்டு உமிழ்நீரால் அவர் நாவை தொட்டார். பிறகு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி எஃபத்தா, அதாவது திறக்கப்படு என்றார். உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன, நாவும் கட்டவிழ்ந்தது. அவர் தெளிவாக பேசினார். இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார். அவரது கட்டளைக்கு நேர் மாறாக இன்னும் மிகுதியாய் அவர்கள் அதை அறிவித்து வந்தார்கள். அவர்கள் அளவு கடந்த வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், இவர் எத்துணை நன்றாக யாவற்றையும் செய்து வருகிறார், காது கேளாதோர் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் செய்கிறாரே என்று பேசிக்கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் இன்று ஆண்டின் பொதுக்காலம் 23ஆம் ஞாயிறை கொண்டாடுகிறோம். இந்த ஞாயிறுக்குரிய சிறப்பு வாசகங்கள் நம்மை சிந்திக்கவும் செயல்பாட்டுக்கும் அழைக்கின்றன. ஆண்டவர் இயேசு வல்ல செயல் ஒன்றினை செய்கிறார். அதுவும் அதை யூதர்கள் அல்லது இஸ்ரேலர்கள் அதிகம் வாழுகிற பகுதியில் அல்லாமல் பிற இனத்தவர் வாழுகிற ஒரு பகுதிக்கு சென்று அவர் அங்கே செய்கின்றார். அந்த செயல் நம்மை வியக்க வைக்கிறது. புதிய ஏற்பாட்டின் கடைசி பக்கங்களை நீங்கள் புரட்டி பார்த்தால் அங்கே இந்த வரைபடம் இருக்கும். அந்த வரைபடத்திலே தீர் எங்கே இருக்கிறது, சீதோன் எங்கே இருக்கிறது என்று நீங்கள் தேடி பார்த்து கொள்ளுங்கள். தெக்கப்போலி எங்கே இருக்கிறது என்பதை பார்த்து கொள்ளுங்கள். வழக்கமாக நாம் அறிந்திருக்கிற இந்த இஸ்ரேல் நாடு அல்லது பலஸ்தீன் நாடு வரைபடத்தில் வட மேற்கு திசையிலே அது அமைந்திருக்கும். கடற்கரை ஒட்டிய துறைமுக பகுதியாக அது அமைந்திருக்கும். அப்படி இந்த இஸ்ரேல் மக்கள் வாழுகிற பகுதியை விட்டு வெளி பகுதிக்கு சென்று அந்த பகுதியிலே ஆண்டவர் நற்செய்தி பணியை ஆற்றுகிறார். அதற்கு முதலாவதான ஒரு காரணம், இயேசு எல்லாருக்குமான மீட்பர். இயேசு எல்லாரையும் ரட்சிக்க வந்திருக்கிறார். இயேசு எல்லாருக்கும் நலம் அருள்பவர் என்கின்ற ஒரு பொது உடைமை கருத்துத்தான். கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை. கடவுள் எல்லாருக்கும் நன்மை செய்கிறவர். நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம், மழையை சிலருக்கு கொடுத்து சிலருக்கு கொடுக்காமல் விடுவதில்லை. வெயிலையும் அவ்வாறு கடவுள் எல்லாருக்கும் பொதுவாகத்தான் தருகிறார். மழையும் வெயிலும் எவ்வாறு நமக்கு பொதுவாக இருக்கிறதோ அதை போல கடவுள் பொதுவாக இருக்கிறார் என்கிற ஒரு தத்துவத்தை நாம் உள்ளத்தில் இருத்துதல் வேண்டும். ஆகவேதான் ஆண்டவர் இயேசு யூதராபிகளைப் போல் அல்லாமல் எல்கைகளை கடந்து வரம்புகளை கடந்து பிற இனத்தவர் வாழும் பகுதிக்கு சென்று அங்கே அவர் நற்செய்தி பணியினை ஆற்றுகின்றார். நம் எல்லாருக்கும் மிகவும் பிடித்தமான ஒரு வசனம் மத்தேயு 11:28. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்பதுதான். எல்லாரும் இயேசுவிடத்தில் வர முடியும். ஜாதி, மொழி, மதம், இனம், நிறம், இவ்வாறு இந்த உலகத்திலே பல வகையான பிரிவுகள், பிளவுகள், ஏற்றத்தாழ்வுகள், மேடு பள்ளங்கள் இருக்கின்றன. சிலருக்கு சிலவை வாய்க்கின்றன, சிலருக்கு சிலவை மறுக்கப்படுகின்றன. ஆனால் நம்முடைய கடவுளிடத்திலே எல்லாருக்கும் வாய்ப்பு சமமாக கொடுக்கப்படுகிறது. எல்லாரும் இயேசுவிடத்திலே வர முடியும், வர வேண்டும். இயேசு ஆகவேதான் எல்கைகளை கடந்து பிற இனத்தவர் வாழுகிற பகுதிகளுக்கு செல்லுகிறார். இயேசுடைய பணி வாழ்வின் தொடக்கத்திலேயே நாம் இதனை பார்க்கிறோம். அவர் தம்முடைய சொந்த ஊராகிய நாசரேத்திற்கு வந்து நற்செய்தி பணியாற்றினார். அப்பொழுது மக்கள் அவரிடத்திலே புதுமைகளை எதிர்பார்த்தார்கள். அவர்களிடத்திலே நம்பிக்கை இல்லாததால் அவர்கள் செய்ய முடியவில்லை. ஆனால் அவர்களுக்கு ஒரு பாடத்தை அப்பொழுது அவர் அங்கே விட்டு சென்றார் அல்லது விதைத்து சென்றார். அவர் மேற்கோள் காட்டுகிற 2 எடுத்துக்காட்டுகள் பழைய ஏற்பாட்டிலே எலியா
எலிசா ஆகிய இறைவாக்கினுடைய வாழ்க்கையில் நடந்தது. எலிசா பிற இனத்தவர் வாழுகிற சாரிபாத்திற்கு சென்று அங்கே ஒரு கைம்பெண் வீட்டிலே தங்கி இருந்து அவருக்கு வாழ்வு கொடுப்பார். அவர் மகனை உயிர்த்தெழச் செய்வார். அந்த மக்களுக்கு அருமையான பயிற்சிகளை எல்லாம் கொடுத்து அவர்கள் வாழ்க்கையில் வெளிப்படைய செய்வார். அதை போல எலிசாவின் வாழ்க்கையிலே அந்த இஸ்ரேல் நாட்டிலே ஏராளமான தொழுநோயாளர்கள் இருந்தும் சிரியாவிலிருந்து வந்த நாமானுக்கு மாத்திரமே அவர் நலம் அருள்வார். இவ்வாறு கடவுள் நம்பிக்கை கொண்டோர் அனைவருக்கும் நலம் அருளுகிறார். அவர்களை ஆள் பார்த்து செயல்படுவது இல்லை என்கிற கருத்து இயேசுடைய பணிவாழ்வின் தொடக்கத்திலேயே நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அதனுடைய நீட்சி, அதனுடைய ஒரு தொடர்ச்சி, அதனுடைய ஒரு மாட்சி, அதைத்தான் இன்றைக்கு நாம் இங்கே பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு பிற இனத்தவர் வாழுகிற இந்த தீர், சீதோன், தெக்கப்போலி ஆகிய பகுதிகளுக்கு அங்கே செல்லுகிறார். இங்கே நாம் பார்க்கிறோம், காது கேளாதவரும் திக்கி திக்கி பேசுவோருமான ஒருவரை சிலர் இயேசுவிடம் கொண்டு வந்து அவர் மீது கை வைத்து குணமாக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டனர். இங்கே ஒரு நோயாளர் இருக்கிறார். அவருக்கு 2 குறைபாடுகள் இருக்கின்றன. ஒன்று, அவர் காது கேளாதவர். 2, அவர் திக்கி திக்கி பேசுகிறவர், குறைபாடுகளோடு உடையவர். நாம் அவரை மாற்றுத்திறனாளி என்று இன்றைக்கு சொல்லுகின்றோம். அப்படிப்பட்ட ஒரு மாற்றுத்திறனாளியை ஆண்டவரிடத்தில் சிலர் கொண்டு வந்தார்கள். மார்க்கு நற்செய்திக்கே உரித்தான ஒரு பண்பு அது. அதாவது நோயாளர் நேரடியாக இயேசுவிடத்திலே வந்து நலம் கேட்டு பெறுவதை விட அந்த நோயுற்றவர் சார்பாக மற்றவர்கள் இயேசுவிடத்திலே வந்து நம்பிக்கையை வெளிப்படுத்தி அவர்கள் அவரிடத்திலே நலம் வேண்டுவார்கள். இங்கேயும் அப்படித்தான் நாம் பார்க்கிறோம். காது கேளாதவரும் திக்கி பேசுவருமான ஒருவரை சிலர் இயேசுவிடம் கொண்டு வருகிறார்கள். அவர்களது நம்பிக்கை பெரிது. ஆம், நாமும் நம்மை சுற்றி இருக்கிற ஏழை எளியவர்கள், வாழ வழி தெரியாதவர்கள், எங்கு செல்வது என அவர்கள் திக்குமுக்காடி நிற்கிறவர்கள், 4 திசையும் பாதைகள், எந்த முடிவெடுப்பது என்று தெரியாமல் அவர்கள் இருக்கிறவர்கள். அப்படிப்பட்டவர்களை நம்பிக்கையூட்டி ஆண்டவரிடத்திலே அழைத்து வருதல் வேண்டும். நம்முடைய நம்பிக்கையை மகிமைப்படுத்துகிறவராக, கனப்படுத்துகிறவராக ஆண்டவர் இருக்கிறார். நாம் ஏற்கனவே பல வல்ல செயல்களில் பார்த்திருக்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் நம்பிக்கை பெருகுகிற இடத்தில்தான் வல்ல செயல் செய்வார். பழைய ஏற்பாட்டிலே வல்ல செயல் செய்து மக்களை நம்பிக்கைக்கு இட்டு செல்வார். ஆனால் புதிய ஏற்பாட்டிலோ வல்ல செயல் செய்வதற்கு நம்பிக்கை பெருக வேண்டும், இரட்டிப்பாக வேண்டும், 2 மடங்காக வேண்டும். அதன் பிறகு அவர் அங்கே அந்த புதுமையை செய்வார். நாம் இங்கே பார்க்கிறோம், சிலர் அவரை இயேசுவிடத்திலே கொண்டு வந்தார்கள் என்கிற குறிப்பு. யாராக இருக்கக்கூடும்? ஒருவேளை அவர்கள் இஸ்ரேலர்களாக அல்லது யூதர்களாக கூட இருக்கலாம். நமக்கு அது தெரியவில்லை. ஏனென்றால் அவர்கள் இயேசுவிடத்திலே கேட்கிற அந்த செயல் ஒரு மிக முக்கியமான ஒரு யூத செயலாக இருக்கிறது என்பதனை நாம் பார்க்கலாம். எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 6ஆம் அதிகாரம் கிறிஸ்துவை பற்றிய படிப்பினையின் தொடக்க நிலை, முதிர்ச்சி நிலை என்று கிறிஸ்துவ வாழ்க்கை 2ஆக பிரிக்கிறது. தொடக்க நிலை பற்றி சொல்லுகிற பொழுது அதிலே ஒரு 4-5 செயல்பாடுகளை இந்த ஆசிரியர் குறிப்பிடுகிறார். 1, மனமாற்றம். 2, கடவுள் மீது நம்பிக்கை. 3, முழுக்குகள். 4, கையமர்த்தல் பற்றிய படிப்பினை. 5, இறந்தோரின் உயிர்ப்பு. 6, என்றும் நிலைக்கும் தீர்ப்பு. இவையெல்லாம் அடிப்படை அரிச்சுவடிகள், அடிப்படை ஆனாவனாக்கள், அடிப்படை பாடங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில. இதில் 2 செயல்கள் இங்கே வெளிப்படுகின்றன. 1, கடவுள் மீது நம்பிக்கை. 2வது, கையமர்த்துதல். இந்த செயலை யூதர்கள் முக்கியமானதாக கருதினார்கள். இவை சடங்குகள் போல நமக்கு தென்படுகின்றன. ஆனால் இந்த சடங்குகளின் வழியாக கடவுளுடைய அருள் பாய்கிறது, கடவுளுடைய அருள் வந்து அடைகிறது என்பது அவர்களுடைய நம்பிக்கை. ஆகவேதான் அவர்கள் இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்து அவரிடத்தில் அழைத்து வருகிறார்கள். அங்கே நாம் பார்க்கிறோம், அவர் மீது கை வைத்து குணமாக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டனர். அவரை சும்மா நீங்க ஒரு சொல்லால குணமாக்கி விட்டுறாதீங்க, கை வைத்து குணமாக்குங்க. அதுல ஒரு தொடுதல் இருக்கிறது, அதுல ஒரு நெருக்கம் இருக்கிறது, அதுல ஒரு உணர்வு இருக்கிறது, அதுல நமக்கு ஒரு அனுபவம் ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தை, அப்படிப்பட்ட ஒரு உறவை இயேசு அந்த மனிதனிடத்திலே காட்டுமாறு அவர்கள் கேட்கிறார்கள். இயேசு
அவரை கூட்டத்திலிருந்து தனியே அழைத்து சென்று, கூட்டத்தில் அங்க வைக்காம தனியே அழைத்து சென்று, இது மிகவும் முக்கியமான ஒன்று. மிகவும் குறிப்பாக நம் நடுவிலே இருக்கக்கூடிய பார்வையற்றவர்கள், காது கேளாதவர்கள் அல்லது உடல் ஊனமுற்றவர்கள் போன்ற மாற்றுத்திறனாளிகள் மீது நாம் சிறப்பு கவனம் செலுத்துதல் வேண்டும். பொது இடங்களிலே நாம் அவர்களை காயப்படுத்தி விட்டுவிடக்கூடாது. வார்த்தைகளில் அல்லது பார்வைகளில், செயல்களில் காயப்படுத்தி விட்டுவிடக்கூடாது. ஆண்டவர் எவ்வளவு நேர்த்தியாக, எவ்வளவு அழகாக இந்த ஒரு பிரச்சனையை கையாளுகிறார். அந்த மனிதருக்கு எத்தகைய ஓர் உயர்ந்த மதிப்பு, எத்தகைய ஓர் உயர்ந்த இடத்தை அவர் கொடுக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். சிலருடைய அறைக்கு சென்றால் நாம் நின்று கொண்டுதான் நிற்க வேண்டும். உட்கார்ப்பதற்கு கூட அவர்கள் நாற்காலிகள் கொடுக்க மாட்டார்கள், உட்கார சொல்லவும் மாட்டார்கள். வேறு பெரியவர்கள் யாராவது வந்தால் அப்பொழுது ஒரு நாற்காலியை கொண்டு வந்து அங்கே அவருக்கு மாத்திரம் போட சொல்வார்கள், மற்றவர்கள் நிற்க வேண்டும். இப்படி நடத்துகிற மக்கள் கூட்டத்திலே ஆண்டவர் இயேசுவினுடைய இரக்கத்தை, இதயத்தின் அந்த ஒரு கரிசனையை நாம் பார்க்கிறோம். அவர் அந்த மனிதரை தனியே அழைத்து செல்கிறார். அவர்கள் விரும்பி கேட்டுக்கொண்டபடி தம் விரல்களால் காதுகளில் இட்டு உமிழ்நீரால் நாவை அவர் தொட்டார் என்று பார்க்கிறோம். அந்த காலத்தில் மருத்துவர்கள், அந்த காலத்தில் மந்திரவாதிகள், இவர்கள் இவ்வாறு தொட்டு உமிழ்நீரினால் குணப்படுத்துவது உண்டு. உமிழ்நீருக்கு குணமளிக்கும் ஒரு மருத்துவ பண்பு இருக்கிறது என்று இன்றும் நம்பப்படுகிறது. நாமும் கூட நம்முடைய கையிலோ காலிலோ ஏதாவது சிறிதாக ஒரு காயம் வரும் என்றால் உடனே எச்சிலை தொட்டு நாம் போடுகிறோம். அந்த எச்சில் தொட்டு போடுவது குணமாகும் என்று நான் நம்புகிறோம். அதை போலத்தான் இங்கே ஆண்டவர் இயேசு அவர்களுடைய அந்த நம்பிக்கையை வலுப்படுத்தும் வண்ணம் அவர் தொடுகிறார். அவர் உமிழ்நீரால் அவருக்கு ஒரு நாவை தொட்டு குணம் கொடுக்கிறார். பிறகு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு, அந்த செயல் பாருங்கள், இயேசு எப்படி ஒரு 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 கரிசனையை, அக்கறையை அவர் வெளிப்படுத்துகிறார் பாருங்கள். பெருமூச்சு விட்டு எஃபத்தா, அதாவது அந்த செயலிலே முழு ஈடுபாட்டோடு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு அந்த மனிதன் நலம் பெற்றுவிட வேண்டும், எப்படியாகிலும் சுகம் பெற்றுவிட வேண்டும் என்கிற ஒரு அர்ப்பணத்தோடு அந்த செயலிலே அவர் ஈடுபடுகிறார் பாருங்கள். இந்த இடத்திலே என் உள்ளத்தில் ஒரு வசனம் வந்து போகிறது. ஈடுபாட்டில் மலர்வது இறையாட்சி. ஈடுபடாமல் சும்மா தேமே என்று சோம்பேறித்தனமாக இருந்தால் ஒன்றும் நடக்காது. ஈடுபடணும், அதுதான் மிகவும் முக்கியம். ஆண்டவர் இயேசு பெருமூச்சு விட்டு எஃபத்தா, திறக்கப்படு என்று அவர் சொல்லுகிறார். மார்க் நற்செய்தியாளர் இந்த அரபிய வார்த்தையை தன்னுடைய நற்செய்தி நூல்களில் பல இடங்களில் இவ்வாறு பயன்படுத்துவார். அதற்கு என்ன, இதெல்லாம் அவர்களுடைய நினைவை விட்டு நீங்காத பசுமையான நிகழ்வுகள். அங்கே பயன்படுத்தப்பட்ட அந்த பச்சையான வார்த்தைகளை அப்படியே அவர் எடுத்து கையாண்டு பிறகு அதற்கு விளக்கம் கொடுக்கிறார். எஃபத்தா என்றால் திறக்கப்படு என்று பொருள். மார்க் நற்செய்தியில் இந்த வசனம் அடிக்கடி பயன்படுத்தப்படுகிறது. 35, உடனே, அண்ட் இம்மீடியட்லி, உடனே நாம் இங்கே பார்க்கிறோம். உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன, நாவும் கட்ட விழுந்தது. அவர் தெளிவாக பேசினார். முதல்ல அவர் தெளிவாக பேசவில்லை, காதுதான் கேளாமல் இருந்தார். இப்பொழுது காதும் கேட்டுவிட்டது. அவருடைய திக்குவாய் தன்மை அவரை விட்டு போய்விட்டது. ஆண்டவர் அவருக்கு நலமருளினார், தெளிவாக பேசினார். அவர் தெளிவாக பேசியதை கண்டு மக்கள் அங்கே வியக்கிறார்கள். ஆனால் இயேசு அவளுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். இதை யாருக்கும் நீங்கள் சொல்ல வேண்டாம், இதை நீங்கள் யாருக்கும் பரப்ப வேண்டாம் என்று சொன்னார். ஆண்டவர் கட்டளை யார்தான் கீழ்ப்படுகிறார்கள்? இவ்வளவு பெரிய ஆச்சரியமான ஒரு வல்ல செயல் நடந்திருக்கிறது. அவர்களால் அதை கட்டுப்படுத்த முடியவில்லை, அதை அவர்களால் தனியாக வைத்துக் கொண்டிருக்க முடியவில்லை. நேர்மாறாக இன்னும் மிகுதியாய் அவர்கள் பலருக்கு அதை அறிவித்து வந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய மாட்சி என்பது அவர் சிலுவையில் தான் தன்னை முழுமையாக வெளிப்படுத்த வேண்டும். இவையெல்லாம் அதை நோக்கி செல்லுகின்றன. அதை புரிந்து கொள்வதற்காகத்தான் இவ்வாறு தன்னுடைய ஆற்றலை அவர் வெளிப்படுத்துகிறார். ஆகவே இப்பொழுது தேவையில்லை. ஏனென்றால் இப்பொழுது தெரிந்தால் இயேசுவை வெறுமனே ஒரு மருத்துவராக, ஒரு மந்திரவாதியாக அப்படித்தான் பார்த்து விடுவார்கள். அவரை ஒரு முழுமையான இறைமகனாக, நமக்கு நிறைவாழ்வு வழங்க வந்தவராக அவர்கள் பார்க்காமல் குறைபட்டு விடுவார்கள் என்பதற்காகத்தான் ஆண்டவர் வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவர் இயேசு குணமளிக்கும் மருத்துவர் என்கிற அந்த கருத்து விரைவாக பரவுகிறது. அவர்கள் அளவு கடந்த வியப்பில் ஆழ்ந்தவர்களாய்,
அதுதான் இயேசுடைய ஒவ்வொரு செயலும் நம்மை வியப்பில் ஆழ்த்தும், நம்மை ஆச்சரியத்தில் மூழ்கடிக்க செய்துவிடும், நம்மை அந்த அதிசயத்தில் அப்படியே மலைக்க செய்துவிடும். அளவு கடந்த வியப்பில் ஆழ்ந்தவர்களாய் பாருங்கள், அழகாக இருக்கிறது. இவர் எத்துணை நன்றாக யாவற்றையும் செய்து வருகிறார். காது கேளாதோர் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் செய்கிறாரே என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டார்கள், தங்களுக்குள் சான்று பகர்ந்தார்கள், தங்களுக்குள் அவரை குறித்து பெருமையாக அவர்கள் பேசினார்கள், ஒருவருக்கொருவர் அவரை குறித்து அவர்கள் எடுத்துரைத்தார்கள், பறைசாற்றினார்கள் என்றெல்லாம் இதை சொல்லலாம். ஆனால் இந்த வசனம் எங்கேயோ கேட்டது போல் இருக்கிறது. இவர் எத்துணை நன்றாக யாவற்றையும் செய்து வருகிறார். படைப்பின் தொடக்கத்திலே கடவுள் இந்த உலகத்தை படைக்கிறார். ஒவ்வொரு நாள் மாலையும் காலையும் சேர்ந்து ஒரு நாள் ஆயிற்று என்று தொடக்க நூல் 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அவ்வாறு பார்க்கிற முடிவிலே அனைத்தும் நன்றாக இருந்தன, அனைத்தும் நன்றாக இருந்தன, கடவுள் அனைத்தையும் நன்றாக செய்திருந்தார் என்று சொல்லி பார்க்கும். கடவுள் செய்கிற எந்த வேலையாக இருந்தாலும் சரி, அதில் அரைகுறையே கிடையாது. அதில் ஒரு குறைபாட்டோடு ஒரு அக்கனா வச்சுட்டு வெளியே போவோம் என்று கிடையாது. இப்போ நாம் ஒரு இடத்தை பெருக்குகிறோம், இல்லை என்றால் ஒரு இடத்திலே ஒரு அலங்காரம் செய்கிறோம், இல்லை என்றால் ஒரு இடத்திலே நாம் சுத்தம் செய்கிறோம் வைத்துக் கொள்வோம். அதில் கொஞ்சம் போதும், இது மற்றவங்க செய்யட்டு என்று விட்டு விடுவோம். கடவுள் அப்படி இல்லை, அவர் அதிலே முழுமையாக ஈடுபட்டு செய்கிறவர். அது நமக்கு படிப்பினை. எத்துணை நன்றாக செய்திருக்கிறார். இயேசு ஒரு செயலில் ஈடுபடுவார் என்றால் அத்துணை நன்றாக. நமக்கு இதிலே ஏராளமான படிப்பினைகள் வருகின்றன. இன்றைய முதல் வாசகம் எசையா எழுதிய இறைவாக்கு நூல் தரப்பட்டிருக்கிறது. அது தூய வழி எனப்படுகிற தலைப்பில் வருகிற 35ஆம் அதிகாரத்தில் உள்ள வசனம். என்ன என்றால், மெசியா வருகிற பொழுது, மெசியாவின் ஆட்சி காலம் வருகிற பொழுது பார்வையற்றவர்கள் கண்கள் பார்க்கும், காது கேளாதோரின் செவிகள் கேட்கும், கால் ஊனமுற்றோரின் கால்கள் மான்கள் போல துள்ளி குதிக்கும் என்று அது ஒன்று இறைவாக்கை சொல்லித் தருகிறது. பபிலோனிய அடிமைத்தனத்தில் அந்த மக்கள் வாழ்ந்த பொழுது மிகவும் அவர்கள் சீரழிந்த இழிவான நிலையில் இருந்தார்கள். நம்பிக்கையூட்டும் வார்த்தைகளை இறைவாக்கினர்களுக்கு எடுத்து சொன்னார்கள். இந்த நிலைமை மாறும், ஆண்டவர் உங்களை மாற்றுவார் என்று அவர்களுக்கு சொன்னார்கள். அவர்களிடத்திலே இருந்த இந்த இழிநிலை மாறுவதற்கு மெசியா வர வேண்டும். நாம் இங்கே பார்க்கிறோம், மெசியா வந்து விட்டார். அவர் இயேசுவிலே வந்து விட்டார். அவர் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டுமல்ல, அவர் எல்கைகளை கடந்து எல்லாருக்குமானவர். அவர் நன்மைகளை செய்கிறவர், நலம் அருளுகிறவர். ஆகவே காது கேளாதவரை கேட்கச் செய்கிறார், பார்வையற்றோரை பார்க்கச் செய்கிறார், அவர் திக்கி திக்கி பேசுகிறவரை பேசச் செய்கிறார் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். அத்தகைய இறையாட்சி வந்து விட்டது என்பதனை இன்றைய முதல் வாசகம் நமக்கு நினைப்பூட்டுகிறது. அதை நற்செய்தி வாசகம் உறுதிப்படுத்தி சொல்லுகிறது. இன்றைய 2ஆம் வாசகம் திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அவருடைய அந்த திருமுகத்தை நாம் கடந்த வாரங்களிலிருந்து தொடர்ச்சியாக ஞாயிற்றுக்கிழமைகளில் 2ஆம் வாசகமாக பெற்றிருக்கிறோம். இன்னும் சில வாரங்களுக்கு அதைத்தான் பார்ப்போம். அப்படி இன்றைக்கு நாம் பார்க்கிற பொழுது அனைத்தையும் கடவுள் நன்றாக செய்திருக்கிறார். ஆனால் நாம் பார்க்கிற பொழுது இங்கே நன்றாக இல்லாத தன்மை தெரிகிறது. அதைத்தான் அவர் பார்க்கிறார். இங்கு செல்வந்தர் ஏழை, படித்தவர் படிக்காதவர், உயர்ந்தவர் தாழ்ந்தவர், வல்லவர் இயலாதவர் என்று வேறுபாடுகள், பாகுபாடுகள் இருக்கின்றன. இவர் இங்கே ஒரு பாகுபாட்டை பார்க்கிறார், செல்வர் ஏழை என்று. ஒரு செல்வர் நம்முடைய இடத்திற்கு வருகிற பொழுது அவர் அணிந்திருக்கிற பகட்டான மோதிரங்கள், அவர் அணிந்திருக்கிற பகட்டான உடை, அவருடைய பகட்டான மிடுக்கான நடை, இவற்றை பார்த்துவிட்டு ஐயா வாருங்கள், ஐயா உட்காருங்கள் என்றெல்லாம் நாம் வார்த்தைகளில் கொஞ்சுகிறோம். அதே நேரம் ஒரு ஏழை வருகிற பொழுது டேய் அங்க போய் நில்லடா என்று சொல்லி நாம் அவமானப்படுத்தி விடுகிறோம். அவ்வாறு செய்வது கடவுளுடைய பார்வையில் நல்லதல்ல. ஏனென்றால் கடவுள் மனிதர்களை படைத்திருக்கிறார். ஏழை பணக்காரன் என்பது இந்த உலகம் உருவாக்கி இருக்கிற செயல். கடவுள் அனைத்தையும் நன்றாகத்தான் செய்தார். ஆனால் இங்கே நன்றாக இல்லாமல் இருக்கிறது. கடவுளுடைய பார்வையில் நாம் பார்க்கிற பொழுது நாம் இந்த ஏழை பணக்காரன் என்று பார்க்கக்கூடாது, எல்லாரையும் சமமாக பார்க்க வேண்டும். அப்படித்தான் அவர் சொல்லுகிறார். உலகம் அப்படியா பார்க்கிறது? நாமும் இன்றைக்கு நலமில்லாமல் இருக்கிறோம். நாமும் ஆண்டவரிடத்திலே செல்ல வேண்டும், நாமும் நலம் பெற வேண்டும். நாம் மட்டுமல்ல, நம்மை 4 பேர் கூட்டிக் கொண்டு போக வேண்டியிருக்கிறது. நமக்கு இதய கடினம் இருக்கிறது. நாம் என்னதான் திருந்தினாலும், என்னதான் கிறிஸ்தவர், என்னதான் பக்தி முயற்சிகளில் வாழ்ந்தாலும்
நாம் பாகுபாட்டோடு பார்ப்பது இல்லையா? சாதி பாகுபாடு பார்ப்பதில்லையா? பணக்காரன் ஏழை என்று பார்ப்பதில்லையா? உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று பார்ப்பதில்லையா? படித்தவர் படிக்காதவர் இல்லை என்று பார்ப்பதில்லையா? அப்படி பார்த்தால் நாம் இயேசுடைய சீடராய் இந்த உலகத்தில் வாழவில்லை என்றுதான் பொருள். இன்றைய வாசகத்தைத்தான் சுட்டி காட்டுகிறது. இயேசுனுடைய ஆட்சி, மெசியாவினுடைய அரசாட்சி வந்துவிட்டது என்றால் நாம் மனம் மாறுகிறோம், நாம் திருந்துகிறோம், நலம் பெறுகிறோம். நாம் உடலில் மட்டும் நலமோடு வாழ்ந்தால் மட்டும் போதாது, உள்ளத்திலும் குறைபாடுகள் இல்லாதவர்களாக, நம்முடைய பார்வைகளிலும் குறைபாடுகள் இல்லாதவர்களாக, இயேசுனுடைய விழுமியங்களின்படி வாழுகிறவர்களாக நாம் வாழுதல் வேண்டும் என்கிற போதனையை இன்றைய வாசகங்கள் கோடிட்டு காட்டுகின்றன. மிகவும் குறிப்பாக திருத்தூதர் யாக்கோபு அழுத்தம் திருத்தமான அவர் போதனையை நமக்கு சொல்லித் தருகிறார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நான் சொல்வதை கேளுங்கள். உலகின் பார்வையில் ஏழையாய் இருப்பவர்களை நம்பிக்கையில் செல்வர்களாகவும் தம் மீது அன்பு செலுத்துபவருக்கு வாக்களிக்கப்பட்ட அரசை உரிமை பேராக பெறுபவர்களாகவும் கடவுள் தேர்ந்து கொள்ளவில்லையா? இப்படி இன்றைய வாசகம் நிறைவு பெறுகிறது. என்ன ஒரு அழுத்தம் பாருங்கள். ஏழைகள் என்று நீங்கள் ஒதுக்கலாம், கடவுள் பார்வையில் அவர்கள் மதிப்புக்குரியவர்கள். இவர்கள் சாமானியர்கள் நீங்கள் நினைக்கலாம், ஆனால் நம்பிக்கை உள்ளத்தில் இருப்பதால் கடவுள் பார்வையில் அவர்கள்தான் பெரிய பக்திமான்கள். அன்புமிக்கவர்களே, கடவுளுடைய பார்வை மாறுபட்ட பார்வை. கடவுளுடைய அந்த பார்வை எல்கைகளை கடந்த பார்வை. கடவுளுடைய பார்வை உலகத்தின் பார்வையின்படி அல்ல, அது மிகவும் உன்னதமான இறையாட்சி பார்வை. அத்தகைய பார்வையை நம்மில் வளர்த்து கொள்ள இன்றைய இறை வார்த்தை நமக்கு துணை புரியட்டும். வாழ்த்துக்கள். ஆமென்.